இந்த மண்ணிற்கு ஒரு சிவலோக பிரதிநிதியை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானிக்கிறார். நாமெல்லாம் இந்த மண்ணிலே பிறக்கிறோம் என்றால் நம்முடைய நல்வினை தீவினை பயன் காரணமாகத்தான் நாம் இந்த உலகிலே பிறக்கின்றோம். சமயக்குறவர்களாக இருக்கக்கூடிய நால்வரில் கூட திருஞான சம்பந்தரை தவிர்த்து மற்ற மூவரும், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், இவர்கள் மூவரும் கூட வினைப்பயன் பொருட்டுத்தான் இந்த மண்ணிற்கு வந்தார்கள். ஆனால் வினை பயனே இல்லாமல் நேரடியாக சிவபெருமானுடைய பிரதிநிதியாக இந்த மண்ணிற்கு வந்த ஒருவர் யார் என்றால் அவர்தான் திருஞான சம்பந்தர். அவருக்கு எந்த வினைப்பயனும் கிடையாது. அவர் செய்த நல்வினை தீவினை பொருட்டு இந்த மண்ணிற்கு அவர் வரவில்லை. சிவனுடைய நேரடி பிரதிநிதியாக வருகிறார். அருணகிரிநாதர் திருப்புகழிலே திருஞான சம்பந்தரை, இவரை முருகப்பெருமான் அவதாரம் என்று திருப்புகழிலே அவர் பாடுகிறார். திருஞான சம்பந்தர் என்பது வேறு யாருமல்ல, முருகப்பெருமானுடைய அவதாரம்தான் திருஞான சம்பந்தர் என்று அருணகிரிநாதர் திருப்புகழிலே பதிவு செய்கிறார். இப்பொழுது எந்த பதியிலே இவரை பிறக்க வைப்பது என்று சிவபெருமான் யோசிக்கிறார். இப்போ சைவர்களாக இருக்கின்ற நமக்கெல்லாம் புண்ணிய தலங்கள் எதுவென்று பார்த்தோமானால், நிலத்துக்குரிய தலம், ஐம்பெரும் பூதங்களாக நாம் வகுத்திருக்கின்ற இதற்குரிய நிலங்கள் என்று பார்த்தோமானால், மண்ணுக்குரிய நிலம் எதுவென்றால் திருவாரூரை வைத்திருக்கிறார்கள். அதற்கடுத்து காஞ்சியை கூட சொல்கிறார்கள். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோயிலும் மண்ணுக்குரிய தலமாக கருதப்படுகிறது. நீருக்குரிய தலமாக திருவானைக்காவல் சொல்லப்படுகிறது. நெருப்புக்குரிய தலமாக திருவண்ணாமலை போற்றப்படுகிறது. காற்றிற்குரிய தலமாக திருக்காலத்தி போற்றப்படுகிறது. ஆகாயத்திற்குரிய தலமாக சிதம்பரம் போற்றப்படுகிறது. இப்பொழுது சிவபெருமான் நினைத்திருந்தால் திருஞான சம்பந்தரை இந்த 5 தலங்களில் ஏதோ ஒரு தலத்திலே பிறக்க வைத்திருக்கலாம். நன்றாக யோசித்து பாருங்கள். சிவபெருமானுக்குரிய தலங்களாக, மிகப்பெரிய தலங்களாக போற்றப்படக்கூடிய இந்த 5 தலங்களிலே தன்னுடைய பிரதிநிதியை பிறக்க வைத்திருக்கலாம். ஆனால் சிவபெருமான் இந்த 5 தலங்களை தவிர்த்து சீர்காழி பதியிலேதான் நம்முடைய திருஞான சம்பந்தரை பிறக்க வைக்கிறார். காரணம், இந்த 5 தலங்களை விட எது உயர்ந்த தலம் என்றால் சீர்காழி பதிதான் உயர்ந்த தலம் என்று நமக்கு சிவபெருமானே சுட்டி காட்டுகிறார். என்னுடைய தலங்களாக இருக்கக்கூடிய இந்த 5 பூதங்களுக்குரிய தலங்கள் அல்ல உயர்ந்த தலம். இந்த திருஞான சம்பந்தர் அவதரிக்கக்கூடிய இந்த சீர்காழிதான் உலகத்திலே சைவர்களுக்கான முதல் தலம் என்று நம்முடைய சிவபெருமான் சுட்டி காட்டுகிறார். காரணம், ஊழி காலத்தில் பின் வருகின்ற இந்த கலியுகம் முடிந்து இந்த உலகம் என்பது எப்படி அழியும் என்று சொன்னால், நீரால் தான் இந்த உலகம் அழியும். இப்பொழுதும் பனிப்பாறைகள்லாம் உருகி கடலினுடைய மட்டங்கள் உயர்ந்து கொண்டு வருகிறது. காரணம், கலியுகத்திலே நடக்கக்கூடாத சம்பவங்களும் தீய செயல்களும் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மக்களை நல்வழிப்படுத்த வேண்டுமென்றால் அது சைவர்களால் மாத்திரம்தான் இந்த உலகத்தையே திருத்த முடியும். இந்த இந்தியாவை திருத்த முடியும், இந்த தமிழ்நாட்டை திருத்த முடியும் என்றால் சைவர்களாகிய நாம் தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு உலகம் அழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை காரணங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெளியவே இயற்கைக்கு முரணான செயல்கள் இந்த உலகிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. சொல்லவே நான் கூசக்கூடிய அளவிற்கான உறவு முறைகளில் இன்றைக்கு தவறான செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் கலியுகத்தினுடைய தொடக்கம். இந்த கலியுகம் என்பது அழியக்கூடிய காலத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாமெல்லாம் இயற்கை வளங்களை எல்லாம் அழித்து விட்டோம், மணலையெல்லாம் கொள்ளையடித்து விட்டோம், மலைகளை எல்லாம் ஒழித்து விட்டோம், காற்றை மாசாக்கி விட்டோம். இப்போ நம்மை சூழ்ந்து இறைவன் நமக்கு இலவசமாக கொடுத்த அத்தனை இயற்கை வளங்களையும் நாம் அழித்தோமானால் அந்த இயற்கையானது நம்மை திருப்பி தாக்கும். எப்படி தாக்கும்? சுனாமியாக தாக்கும், சூறாவளியாக தாக்கும், எரிமலையாகி தாக்கும். எப்பொழுதுமே ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை ஒன்று உண்டு.
எந்த செயலை நீ செய்தாலும் நியூட்டனுடைய 3வது விதி என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை ஒன்று உண்டு. அப்படித்தான் நீங்கள் செய்கின்ற அத்தனை தீய செயல்களுக்கும் இந்த இயற்கையானது எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் என்னன்னா, கொஞ்சம் பொறுமையாக யோசித்து தான் செய்யும். மனிதனைப் போல அவசரப்பட்டு எந்த எதிர்வினையும் செய்யக்கூடியது இயற்கை கிடையாது. அதனால்தான் பொறுமைக்கு நாம் யாரை உதாரணமாக சொல்வோம்? இந்த பூமியை சொல்வோம். பொறுமையில் சிறந்த பூமி. அப்படி பூமி கூட அந்த பொறுமையினுடைய எல்லை கடந்து போகுமானால் என்ன பண்ணும்? நம்மை தண்டிக்கும். நாம் செய்கின்ற நல்வினைகளை பொறுத்து இயற்கையானது நமக்கு நல்ல விஷயங்களை செய்யும். நாம் செய்கின்ற தீவினைகளால் அவை நமக்கு தீயவையைத்தான் நமக்கு திருப்பி கொடுக்கும். இப்போ வருகின்ற அந்த கலிகாலமானது ஊழிக்காலம் வருகின்ற பொழுது இந்த உலகத்திலே நீரால் அழிக்க முடியாத பகுதி எது என்று சொன்னால், திருஞான சம்பந்தர் அவதரித்த அந்த சீர்காழி ஒன்றுதான் இந்த உலகத்திலே நீரால் சூழப்படாத பகுதியாக இருக்கும் என்று சிவபெருமான் நமக்கு உணர்த்துகிறார். எப்படி உணர்த்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கே பேர் என்னன்னா தோணிபுரம் என்று பெயர். அந்த சீர்காழி பதிக்கு மொத்தம் 12 பெயர்கள் இருக்கின்றன. அந்த 12 பெயர்கள் என்பது பிரம்மபுரம், தோணிபுரம், வேணுபுரம், சீர்காழி, கழுமலம் என்று புகழியூர் என்று ஒரு 12 பெயர்கள் இருக்கின்றன. அந்த 12 பெயர்களிலே ஒரு பெயர்தான் தோணிபுரம் என்று பெயர். சிவபெருமான் எதற்கு அந்த ஊருக்கு தோணிபுரம் என்று பெயர் வைத்தான் என்றால், ஊழிக்காலத்திலே ஒரு படகை போல மிதந்திருக்கக்கூடிய ஊர் எதுவென்று சொன்னால் அந்த சீர்காழி ஒன்றுதான் இந்த உலகத்திலே நீரால் அழிக்க முடியாத ஒரு இடமாக இருக்கும் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் திருஞான சம்பந்தர் அந்த சீர்காழி பதியிலே அவதரித்தார். அந்த அவதரித்த இடத்தில் சிவபாத இருதயர், அவருடைய துணைவியார் பகவதி அம்மையார், இவர்கள் இருவரும் தினந்தோறும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். என்னவென்று என்றால், இந்த மண்ணிலே சமண சமயமும் பௌத்த சமயமும் மேலோங்கி கொண்டிருக்கிறது. சைவம் புறந்தள்ளப்பட்டு விட்டது. பாலி மொழியும் பிராகிருத மொழியும் வளர்ச்சி கொண்டிருக்கின்றன. இந்த சைவ சமயம் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டிருக்கிறதே. பெருமானே, இதிலிருந்து காப்பாற்றுவதற்காக, இந்த சைவத்தை மீட்டெடுப்பதற்காக எங்களுக்கு ஒரு மகனை கொடு என்று அவர்கள் இருவரும் வேண்டினார்கள். அவர்களுடைய பொது நலம் சார்ந்த ஒரு கோரிக்கை. நாமெல்லாம் கோயிலுக்கு போய் ஒரு பிள்ளை வேண்டும் என்று வேண்டுகின்ற பொழுது என்ன சொல்லுவோம்? எனக்கு பின்னால் என்னுடைய சொத்தை காப்பாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதற்காக பிள்ளை வரம் கேட்குறோம் கோயிலில் போய். இன்னொன்று, நான் ஒரு ஆண்மகன் என்பதை இந்த சமூகத்திலே நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறோம். அவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். தங்கள் சுயம் சார்ந்த கோரிக்கையை அவர்கள் வைக்கவில்லை. இந்த சைவ சமயத்தை மீட்டெடுக்க வேண்டும், சமண சமயத்திடமிருந்தும் பௌத்தத்திடமிருந்தும் இந்த சைவ சமயத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பொது நலம் சார்ந்த கோரிக்கையை வைத்த காரணத்தினால்தான் அந்த சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் முருகப்பெருமானுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் அவர்கள் வயிற்றிலே வந்து கருவாக மலர்ந்தார். ஆக நீங்களும் தங்கள் சொத்திற்காக குழந்தை வேண்டும் என்று கேட்டால் அதற்குரிய குழந்தையைத்தான் கடவுள் கொடுப்பான். ஆனால் இந்த நாட்டிற்கு உழைப்பதற்குரிய, இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டிய ஒரு மகனை கொடு என்று என்றைக்காவது நாம் இறைவனிடம் கேட்டு இருக்கிறோமா? கேட்டால் அப்படிதான் கொடுக்காமல் போவானா? அப்படி கொடுத்ததுக்கான உதாரணம்தான் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் பிறந்த குழந்தை. இந்த பிறந்த குழந்தை எதற்காக வந்திருக்கிறது என்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, சைவத்தை மீட்டெடுப்பதற்காக திருஞான சம்பந்தர் வந்து அவதாரம் செய்கிறார். அவரை பிறந்தார் என்று சொல்லக்கூடாது.
அவதாரம் செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்று சைவத்தை காப்பதற்கு, இன்னொன்று தமிழை மீட்டெடுப்பதற்காக. இந்த இரண்டு காரணங்களுக்காக தான் திருஞான சம்பந்தர் இந்த மண்ணிற்கு வந்தார். அவர் ஆற்றிய பணிகளுடைய நோக்கம் எதுவாக இருந்தது என்றால் 3 காரணங்கள். ஒன்று, அவர் இறைவனுக்கு செய்த தொண்டு. இரண்டாவது, தமிழுக்காக ஆற்றிய பணி. மூன்றாவது, இந்த சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக அவர் செய்த தொண்டுகள். இப்படி திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையை நாம் இந்த 3 கூறுகளுக்குள் அடக்கி விடலாம். இறைவனுக்கு செய்த தொண்டு, தமிழுக்காக அவர் ஆற்றிய பணி, இந்த சமூகம் மேம்படுவதற்காக அவர் செய்த தொண்டுகள். இந்த 3 கூறுகளுக்குள் தான் திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையானது அடங்கி இருக்கிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டிலே அவர் பிறந்த வருடம் தற்பொழுது வரலாற்று ஆய்வாளர்களால் அவர் மொத்தம் 16 ஆண்டு காலம்தான் இந்த மண்ணிலே வாழ்ந்தார். அந்த 16 ஆண்டு காலம் எது என்று ஆராய்ச்சி செய்து 7ஆம் நூற்றாண்டு என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த 7ஆம் நூற்றாண்டிற்குள் எந்த ஆண்டு என்று ஆராய்ச்சி செய்தால் பொது யுக ஆண்டு கிபி 639ஆம் ஆண்டு இந்த மண்ணிற்கு வந்து அவர் அவதாரம் செய்தார் என்று ஒரு வரையறை செய்கிறார். அதற்கடுத்து அதோடு 16 ஆண்டுகள் கூட்டினோம்னா கிபி 655ஆம் ஆண்டு இந்த மண்ணுலகை விட்டு அவர் இறைவனோடு 2.5 கலந்த நாள். இன்றைக்கு என்ன நாள்? வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் தான் திருஞான சம்பந்தர் இறைவனோடு 2.5 கலந்த நாள். பொதுவாக திருஞான சம்பந்தருடைய குரு பூஜையை நாம் கொண்டாடுகிறோம். இந்த குரு பூஜை என்பது என்ன? நிறைய பேருக்கு அதற்குரிய விளக்கம் சரிவர புரியவில்லை. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இன்னைக்கு திருஞான சம்பந்தருடைய பிறந்த நாள். பொதுவாக குரு பூஜைனா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஒன்றை நாம் தெளிவாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தமிழர்களுடைய வழக்கம் எந்த காலத்திலும் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற பழக்கம் தமிழர்களுக்கு கிடையாது. ஆனால் ஒருவருக்கு மாத்திரம்தான் நாம் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். யார் என்றால், சதய நட்சத்திரத்திலே பிறந்த ராஜராஜ சோழன் ஒருவனுக்குத்தான் நாம் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம். அந்த ஒற்றை தமிழனுக்கு மாத்திரம்தான் வருடந்தோறும் சதய நட்சத்திரம் அன்று பிறந்த நாள் கொண்டாடப்படுகின்ற ஒரு தமிழ் மன்னன் யார் என்றால் அது ராஜராஜ சோழன் மாத்திரமே. காரணம், அந்த ராஜராஜ சோழன் தான் நமக்கு இந்த 12 திருமுறைகளிலே இருக்கக்கூடிய தேவாரத்தை மீட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய மன்னன் யார் என்றால் அந்த ராஜராஜ சோழன் தான் நமக்கு மீட்டு கொடுத்தான். அதற்காக தான் அவனுக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஏன் நாம் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்றால், நம்முடைய பிறப்பு என்பது காரணம் அல்ல, கொண்டாடப்படுவதற்கு அதல்ல காரணம். நாம் பிறந்த பிறகு இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து இறக்கின்ற பொழுது என்ன சாதனை செய்தோமோ அதை வைத்துத்தான் நாம் இறந்த நாளை கொண்டாடப்பட வேண்டுமே ஒழிய நாம் மண்ணிலே பிறந்ததற்குரிய பிறந்த நாளை கொண்டாடப்படக்கூடாது. இந்த மண்ணிலே நாய் பிறக்கிறது, நரி பிறக்கிறது, எல்லா உயிரினங்களும் தான் பிறக்கிறது. எது பிறக்கவில்லை? பிறப்பதிலே என்ன பேதம்? அதல்ல வாழ்க்கை. பிறந்த பிறகு நாம் இறக்கின்ற வரை இந்த மண்ணிலே என்ன காரியம் செய்கிறோமோ, நாம் இறக்கும் பொழுது நம்முடைய பெருமையை இந்த உலகம் பேசுகிறதோ அதுதான் நீ வாழ்ந்ததற்குரிய அடையாளம். அதுதான் நம்முடைய வள்ளுவ பெருமான் சொல்கின்றபடி நீத்தார் பெருமை. பிறந்தார் பெருமையை திருவள்ளுவன் கூட பாடவில்லை. பிறந்தவனுடைய பெருமை என்று எந்த அதிகாரத்தையும் வள்ளுவர் வைக்கவில்லை. நீத்தார் பெருமை என்ற ஒரு அதிகாரத்தை தான் வைத்திருக்கிறார். இறந்த பிறகு நம்முடைய வரலாறு என்ன பேசப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, அதுதான் பேசப்பட வேண்டும். நம் இறந்த நாளிலே அதுதான் நினைவு கூறப்பட வேண்டும். நமக்கு நிகழ்த்துகின்ற நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே நாம் இந்த மண்ணில் வாழ்ந்தபோது செய்த சாதனைகள் பேசப்பட வேண்டும். உன்னுடைய பிறந்த நாள் பேசப்படக்கூடாது. இந்த குரு பூஜை என்பது திருஞான சம்பந்தருடைய பிறந்த நாள் அல்ல.
அவர் இறைவனோடு இரண்டர கலந்த நாள்தான் இந்த குரு பூஜை என்று கொண்டாடப்படுகிறது.